வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று ஒரு நாள் மட்டும் சற்று மேற்கே முன்னேறி சென்றாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே கிழக்கு நோக்கி பயணித்து படிப்படியாக இந்த நிகழ்வு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா அருகே நிலை கொண்டுள்ளது காற்று சுழற்சி. இந்த நிகழ்வும் சற்று வடக்கே முன்னேறி சென்று மீண்டும் செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக வரும் டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பனிப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் நாளை டிசம்பர் 13ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டிசம்பர் 13ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் தேனி, வால்பாறை இந்த இடங்கள்லாம் கடுமையான மூடுபனியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றை விட நாளை டிசம்பர் 13, 14, 15 தேதியில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாவட்டங்களுக்கும் கடுமையான குளிர் இருக்கும். நீங்கள் உங்கள் பாதுகாப்பான உடையை அணிந்து குளிரை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே வழியில் இன்று டிசம்பர் 12ஆம் தேதி இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி இருக்கும் நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாகப்பட்டினம், காரைக்காலுக்கு லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவாரூர், கும்பகோணம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூருக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம் இந்த மாவட்டத்துக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள், மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். மற்ற இடங்களை பொறுத்தவரை வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். மழையும் இருக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 13ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இரவு நேரங்களில் குளிர் கடுமையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் நாளை மேகம் சூழ்ந்து காணப்படாது. டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, நாளை வெயில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் வெயில் அதிகமாக சுட்டரிக்க வாய்ப்பில்லை. தமிழகம் ஊடாக குளிர்காற்று பயணிக்கதால் வெயில் பெரிய அளவில் தெரிய வாய்ப்பில்லை. இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13, 14, 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று வடக்கே முன்னேறி சென்று செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக டிசம்பர் 16, 17, 18 தேதியில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு சற்று வேகமாக முன்னேறி வந்தால் டிசம்பர் 16ஆம் தேதி மதிய நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், இரவுக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை முன்னேறி 16ஆம் தேதியே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்கும். நிகழ்வு சற்று தாமதமாக வந்தால் மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். அதிகாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று மழை கிடைக்கும். ஆனால்
16ஆம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கு அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி இரவு. 17ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. விட்டு விட்டு மழை இருக்கும். அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் குறைவான மழை என்பது பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு குறைவான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான தான் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதியும் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மாலைக்குள் முற்றிலுமாக தமிழகத்தில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் மீண்டும் டிசம்பர் 19ஆம் தேதி தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும். அந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணித்தால் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையாக அரபிக்கடலை போய் சென்றடைய வாய்ப்பில்லை. ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி தீவிரமடையும் என்பதால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சில காற்று சுழற்சிகள் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை தமிழகத்தில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகபட்சம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மத்திய வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.